إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்தில் சமகால முஸ்லிம் உலகின் இன்றைய நிலையும் முஸ்லிம்கள் உள்ளத்திலே வைத்திருக்கக்கூடிய இறைவனுடைய உதவியும் என்கின்ற ஒரு கருப்பொருளில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை இந்த இடத்தில் சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்று நாம் உலகத்தின் சனத்தொகையில் நாளில் ஒரு பகுதிக்கு மேற்பட்டவர்களாக இருந்தும் கூட உலக ரீதியான வளங்களை எடுத்துக்கொண்டால் மிகவும் பலமான ஒரு சக்தியாக, எல்லா விஷயத்திலும் முன்னணியில் நிற்கக்கூடிய ஒரு சக்தியாக இருந்தும் கூட எங்களால் எங்களை விட நம்பிக்கையில் பலம் குறைந்த, சக்தியில் பலம் குறைந்த, திறனியில் பலம் குறைந்த, இன்னும் எதுவெல்லாம் உலகத்திலே சாத்தியப்பாடாகவும் வளங்களாகவும் இருக்குமோ அவைகளெல்லாம் எங்களை விட தரம் குறைந்த, ஆற்றல் குறைந்தவர்களை எதிர்த்து வெற்றி பெறுகின்ற தைரியம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மத்திய அரேபியாவில் மத்திய கிழக்கின் மத்திய பகுதியில், இதய பகுதியில் இடம் பிடித்திருக்கக்கூடிய யூதர்கள் தைரியமாக காசா என்ற பகுதியில் அத்துமீறி சிறுவர்களை கொலை செய்து இன்னுமுள்ள எல்லா விதமான அட்டகாசங்களையும் செய்த பின்னால் ஒரு விதமான சமாதானம் என்ற வகையில் இப்பொழுது ஒதுங்கி இருக்கிறார்கள். அந்த நிமிடத்தில் இன்று இஸ்லாமிய எழுச்சி வந்து கொண்டிருக்கிறது, பசுமை புரட்சி ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்று பேசப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் எகிப்தில் இருக்கக்கூடிய முர்சியால் ஆக கூடுதலாக என்ன செய்ய முடிந்தது அப்படி என்று சொன்னால் கதவுகளை திறந்து கொடுக்க முடிந்தது. முந்திய ஆட்சியை விட ஒரு சிறந்த ஆட்சியாக, ஒரு முன்னுதாரணமாக இருக்க முடிந்தது. ஆனால் எதிர்க்க முடியவில்லை. கண்டனத்தை தெரிவிக்கிறோம் என்கின்ற வார்த்தையை தவிர மேலதிகமாக எதுவும் அவரால் சொல்ல முடியவில்லை. அவர் அதற்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் மேற்குலகத்திற்கு முன்னால் எதிர்க்கக்கூடியவர்களாக முஸ்லிம் உலகம் என்ன செய்யும்? இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கவலைக்கிடமான ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி முஸ்லிம் உலகு எதிர்ப்பதற்கான காரணம் பலஸ்தீன் மீது உள்ள இரக்கமின்மையோ கவனமின்மையோ கரிசனையின்மையோ அல்ல, தங்களது வளங்கள் மீதும் தங்களது நாட்டுடைய எதிர்காலத்தின் மீதும் உள்ள அந்த பயம், இது தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்கின்ற அச்சம்தான் அதற்கு காரணமாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சிரியாவில் முஸ்லிம் என்ற பெயர் தாங்கி தலைவர் மூலம் முஸ்லிம்கள் பல வகையில், என்னென்ன வகையெல்லாம் ஒரு குடிமகனை நடத்தக்கூடாதோ அதற்கு முன்னுதாரணமான வகையில் பல வகையில் என்ன கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஈரான் பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இருந்தும் கூட மற்ற முஸ்லிம் நாடுகளால் கதவுகளை திறந்துவிட முடிந்தது, உதவிகளை அனுப்ப முடிந்தது, கண்டிக்க முடிந்ததே ஒழிய எதிர்த்து எந்த ஒரு விதமான நடவடிக்கையும் எடுக்க அவர்களால் முடியவில்லை. பர்மா பிரச்சனை முடிந்தது என்று மீடியாக்களில் நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்ற அதே நேரம் மறைமுகமாக முந்திய அளவில் இல்லாது விட்டாலும் ரோஹிங்கிய முஸ்லிம்கள் இன்னும் இன சுத்திகரிப்புக்கு தொடர்ந்து ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம், வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி இலங்கையில் இன்று ஒரு வித்தியாசமான ஒரு போக்கில் சாதாரணமாக நல்ல முறையில் புரிந்துணர்வோடு வாழக்கூடிய ஏனைய பௌத்த சகோதரர்களை அறிவு கொடுக்கிறோம் என்ற பெயரில், விளக்கம் கொடுக்கிறோம் என்ற பெயரில் முஸ்லிம்கள் இந்த நாட்டு மக்களாக இருக்கலாம், முஸ்லிம்கள் இந்த நாட்டை ஆளக்கூடாது, நாங்கள் முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் முஸ்லிம்கள் எங்களை ஆளுகின்ற அளவுக்கு வருவதற்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம் என்று அவர்கள் நியாயமென கருதக்கூடிய அமைப்பில்
சில வாசகங்களும் சில பிரச்சாரங்களும் இன்று நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் வீரம் தைரியம் எப்படி இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் தலைகீழாக மாறி நாங்கள் பார்க்கின்ற மார்க்க உரைகள் விளக்க உரைகள் எல்லாம் எப்படி அமைந்திருக்கின்றன என்றால், குர்பானியை ஒழுங்காக அருங்கள், உதவிகளை ஒழுங்காக செய்யுங்கள், நீங்கள் தேவையில்லாமல் ஸ்பீக்கர்களை யூஸ் பண்ண வேண்டாம், இவைகளெல்லாம் இந்த பயம் இல்லாத நேரத்திலேயே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். எப்படி ஒரு முஸ்லிம் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பது அவனுக்கு பயந்தல்ல, இஸ்லாம் சொல்லுவதை போன்று நாங்கள் செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறோம். ஆனால் அதை விட்டு என்ன உபதேசம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்றால், அவர்கள் நல்ல முறையில் நினைக்கின்ற அமைப்பு நீங்கள் வாழுங்கள் என்கின்ற ஒரு உபதேசம் எல்லோரிடத்திலும் வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதற்கு முன்னால் நல்ல முறையில் வாழ வேண்டிய கடமையில் இருந்த முஸ்லிம்கள் இதற்கு பின்னால் ஏன் அதை சிந்திக்கிறார்கள்? பயத்தின் காரணமாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யமுரு ரஜுலு பி கப்ரி அஹீஹி ஃபயகூலு யா லைதனி மகானஹு வமா பிஹி ஹுப்புல் ஆஹிரா. ஒரு மூமின் மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று கபர்களுக்கு பக்கத்தால் நடந்து செல்வான். நான் அந்த இடத்தில் இருந்திருக்க கூடாதா என்று கபரை பார்த்து சொல்வான். ஆனால் மறுமையை பற்றி அவனுக்கு எந்த விருப்பமும் இல்லை. பயம், இந்த உலக வாழ்க்கையுடைய சுமை, இந்த உலக வாழ்க்கையுடைய கஷ்டம், அதன் காரணமாக மரணித்திருக்க வேண்டும் என்று நினைப்பானே தவிர மறுமையின் ஆசை காரணமாக அல்ல. எனவே மரணத்தை விரும்புவது என்பது, போராட்டத்தை விரும்புவது என்பது, தியாகத்தை விரும்புவது என்பது நல்லது. எதற்காக என்பதை பார்த்துத்தான் இறைவன் கூலி கொடுப்பான். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு சிறிய ஒரு முன்னுரையாக நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு வளமிக்க சமுதாயமாக இருந்தும் ஆட்சிகள் பயப்படுகின்றன, நமது இஸ்லாமிய சமூகம் பயப்படுகிறது, ஒரு சிலரை தவிர. அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கொடுமைகளையும் கோரமான காட்சிகளையும் இது போன்ற அட்டூழியங்களையும் பார்க்கின்ற பொழுதெல்லாம் எல்லா முஸ்லிம்களும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று உணர்கிறார்கள், ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், ஏதாவது இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் இரண்டு நிலையை மாத்திரம் இந்த சமுதாயத்தில் காண முடிகிறது. இந்த ஆசைக்கு பின்னாலும் கூட இரண்டு சிச்சுவேஷன்களை காண முடிகிறது. ஒன்று, எந்த ஏரியாவில் கொடுமை நடக்கிறதோ, எந்த பிரதேசத்தில் கஷ்டங்களை அனுபவிக்கிறார்களோ அங்கே இருந்து சில இளைஞர்களும் மார்க்கப்பட்டுள்ளவர்களும் ஆலோசகர்களும், அதாவது முன்னணியில் உள்ளவர்களும் அந்த போராட்டத்துக்கு தயாராகிறார்கள். இது ஒன்று. இரண்டாவது, மற்றவர்களால் முடிந்தது பிரார்த்தனை, துவா கேட்கிறார்கள், துவா கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த இரண்டையும் தவிர இந்த சமுதாயத்தில் வேறு எதனையும் செய்ய முடியாத ஒரு நிலையை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். வேறு எதனையும் செய்ய முடியாத ஒரு நிலையை கண்டு கொண்டிருக்கிறோம். இதனால் எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளமும் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது தெரியுமா? மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்கின்ற ஒரு பிரார்த்தனை மாத்திரம்தான் எல்லோருடைய உள்ளத்திலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரியோர் அவாவாக இருக்கிறது. காரணம், அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டது என்று வையுங்கள், அதற்கு பின்னால் என்னது, நம்மளுக்கு எந்த விதமான சிந்தனையும் தேவையில்லை, எந்த விதமான அதாவது அச்சமும் தேவையில்லை என்பதனால் தான் அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய சுன்னா என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய வழிமுறை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எந்த ஒன்றை பறிப்பதாக இருந்தாலும் தவணை முறையில் தான் இறைவன் பறிப்பான். எந்த ஒன்றை கொடுப்பதாக இருந்தாலும் தவணை முறையில் தான் இறைவன் கொடுப்பான். அது தன்னை நேசிப்பவர்களுக்காக இருந்தாலும் சரி, தன்னை வெறுப்பவர்களுக்காக இருந்தாலும் சரி. மக்கத்து காவிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடத்திலே கேட்டார்கள், மறுமை நாள் இருந்தால் கொண்டு வாங்க, மறுமை நாள் இருந்தால் அதை கொண்டு வர வேண்டியதானே அப்படி என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்லுமாறு அல்லாஹ் தஆலா சொன்னான், நபியே, நீங்கள் கேட்கின்ற மறுமை நாள் எனது கையிலே இருந்தால் எப்பொழுதோ காரியம் முடிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுங்கள். நீங்கள் கேட்கின்ற மறுமை நாள் ஏண்ட கையில் இருந்தது என்று வைங்க, நீங்க கேட்ட உடனேயே என்ன செஞ்சிருக்கும், அந்த மறுமை நாள் வந்திருக்கும். ஆனால் இது இறைவனுடைய கையில் இருக்கிற விஷயம், அவன் உரிய நேரத்தில் மாத்திரம்தான் அதை வெளிப்படுத்துவான். நாங்கள் அவசரப்பட்டதற்காக வேண்டி இறைவன் தனது வாக்கை காப்பாற்ற வேண்டும், தான் உறுதியானவன் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக இறைவன் என்ன செய்ய மாட்டான். அடிமைகள் அவசரப்படுவதை போன்று இறைவன் என்ன செய்ய மாட்டான், அவசரப்பட மாட்டான். மனிதன் தான் என்ன செய்து அந்த அவசரம் இருக்கிறது. இறைவன் எதை ஒன்றை கொடுப்பதாக இருந்தாலும், எந்த ஒன்றை பறிப்பதாக இருந்தாலும் அதற்கேற்ற மாற்றங்கள் மனிதனில் நிகழ்கின்ற பொழுது மாத்திரம்தான் என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா அதை செய்வான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா மாற்ற மாட்டான் என்று சொல்கிறார்கள். அப்படி இல்லை, ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு அருளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்ற மாட்டான், அதை அல்லாஹ் தஆலா பறித்து கொள்ள மாட்டான், அவர்களாக தங்களது நிலைகளை மாற்றிக்கொள்ளுகின்ற வரைக்கும்.
ஒரு நியமத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். ஒழுக்கம் என்கின்ற நியமத்தை கொடுத்திருக்கிறான், தைரியம் என்கின்ற நியமத்தை கொடுத்திருக்கிறான், ஆட்சி என்கின்ற நியமத்தை கொடுத்திருக்கிறான், கௌரவம் என்கின்ற நியமத்தை கொடுத்திருக்கிறான், அறிவு என்கின்ற நியமத்தை கொடுத்திருக்கிறான் என்று வையுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை உடனே பறிக்க மாட்டான். அவர்களாக அந்த அறிவு தேவையில்லை என்கின்ற அமைப்பில் நடவடிக்கை இருந்தால், அவர்களாக அந்த கௌரவம் தேவையில்லை, ஆட்சி தேவையில்லை என்கின்ற அமைப்பில் அவர்கள் செயல்பாடுகள் இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்? அதை கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து விடுவான் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய உதவியை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவி என்பது ஒன்று வந்தால் மாத்திரம்தான் இந்த உலகத்திலே நீங்கள் வெற்றி அடையலாம். ஏனென்றால் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவியையும் வெற்றியையும் வேறு வேறாகத்தான் சொல்லுகிறான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வ உக்ரா துஹிப்பூனஹா நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப். முஃமின்களே, நீங்கள் இன்னொன்றை விரும்புகிறீர்கள், என்ன? அல்லாஹ்வுடைய உதவியும் நெருங்கி வரக்கூடிய ஒரு வெற்றியையும் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். மூமின்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வ உக்ரா துஹிப்பூனஹா நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப். அல்லாஹ்விடமிருந்து ஒரு உதவியும் நெருங்கி வரக்கூடிய ஒரு வெற்றியையும் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். வேறு உதவி வேறு, வெற்றி வேறு. உதவி இருந்தால் மாத்திரம்தான் முஸ்லிம்கள் என்ன செய்யலாம்? வெற்றி அடையலாம். அல்லாஹ்வுடைய உதவி இன்னும் எங்களிடத்துக்கு இல்லை என்று அர்த்தம். வெற்றி வரவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய உதவி என்ன? இல்லை என்று அர்த்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுடைய உதவி இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வர வேண்டும் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நாளும் இந்த சமுதாயத்திற்கு தவிர வேற எந்த சமுதாயத்திற்கும் உதவி செய்ய போவதில்லை. இந்த சமுதாயத்துக்கு தவிர மற்ற எந்த சமுதாயத்துக்கும் இறைவன் என்ன செய்யவில்லை? உதவி செய்யவில்லை. அருள் வழங்கி கொண்டிருக்கிறான், அவன் ரஹமத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். உதவி என்பது தருவதாக இருந்தால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். ஆனால் எப்பொழுது அவன் சொல்லுகின்ற நிபந்தனைகள் எங்களுக்கு மத்தியில் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது நீங்கள் பார்க்கலாம், எப்பொழுதும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அல்லாஹ்வுக்கு முரணான, அல்லாஹ் விரும்பாத, அல்லாஹ் அங்கீகரிக்காத விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் மூமின்களே இல்லை என்பது அர்த்தம் அல்ல, அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களே இல்லை என்பது அர்த்தம் அல்ல. நபி அவர்கள் சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக்கி லா யதுர்ருஹும் மன் ஹதலஹும் வலா மன் ஹாலபஹும் இலா யௌமில் கியாமா. இதுவரைக்கும், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எனது உம்மத்திலே ஒரு கூட்டம் மறுமை நாள் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும், பகிரங்கமாக வெளிப்படையாக. அவர்கள் ஹக்கிலே இருப்பவர்கள் என்பது வெளிப்படையாக தெரியும். ஒரு கூட்டம் என்றால் ஒரு இயக்கம் அல்ல, சிலர் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களோடு யார் முரண்பட்டாலும், அவர்களை யார் கேவலப்படுத்தினாலும் மறுமை நாள் வரைக்கும் அது அவர்களை பாதிக்காது என்று சொன்னார்கள். அவர் மறுமை நாள் வரைக்கும் அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். அப்படி என்றால் இந்த உம்மத்துடைய எந்த காலப்பகுதியும் ஹைரை விட்டு முழுமையாக நீங்கிவிடாது. நல்ல ஒரு சமுதாயம் இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வை நம்பக்கூடிய, அல்லாஹ்வுடைய உதவியை நம்பிக்கை இருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய உபதேசங்களை கடைபிடிக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய ஒரு சமுதாயம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் வெற்றிக்கு அது மாத்திரம் போதாது, உதவிக்கு அது மாத்திரம் போதாது. அவர்களை அல்லாஹ் மறுமையில் மன்னிக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் உதவி வருவதென்றால் இந்த சமுதாயம் என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும். இந்த சமுதாயம் எந்த இடத்தில் உதவி எதிர்பார்க்கிறதோ அந்த சமுதாயம் இறைவனின் பக்கம் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். நீங்கள் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி சம்பந்தமாக சொல்லுகின்ற இடங்களில் எல்லாம் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லி காட்டுகிறான். என்ன? வ உக்ரா துஹிப்பூனஹா நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப் வ பஷ்ஷிரில் முஃமினீன். அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியையும் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், விரும்புகிறீர்கள். நீங்கள் முஃமின்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். நீங்கள் முஃமின்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள், வெற்றி வரும், உதவி வரும் என முஃமின்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் என அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய உதவிக்கும் அல்லாஹ்வுடைய வெற்றிக்கும் அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரே ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? அல் ஈமானு பில்லாஹ், அல்லாஹ்வை முழுமையாக ஈமான் கொள்ளல், அல்லாஹ்வை முழுமையாக நம்புதல். இதை தவிர வேறு எதனையும் அல்லாஹ் தஆலா அங்கே என்ன செய்யவில்லை? சொல்லவில்லை. அப்ப இப்ப எங்கள்கிட்ட கேட்டோம்டா அல்ஹம்துலில்லாஹ், அந்த நிபந்தனையை தான் நாங்கள் நல்லா செய்கிறோமே. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, அப்படி என்ன செய்கிறோம்? கலிமாவை, அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறோம், ஈமானுடைய வார்த்தையை என்ன செஞ்சிருக்கிறோம்? சொல்லி இருக்கிறோம். எனவே நாங்கள் ஈமான்ல சரியா இருக்கிறோம். 5 நேரம் தொழுகிறோம், 2 1 2 தொழுபடாட்டியும்
ஒரு 5 நேரம் என்ன செய்து வரோம், தொழுதுகள். அப்படித்தான் நம்ம சமாளித்து வச்சுக்கின்றது எல்லாத்தையும். ஜக்காத்து கொடுக்குறோம், போன வருஷம் கூடுபடலை தான், அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்திலும் ஒரு சமாளிப்போடு ஒரு பட்டியலை வைத்து நாங்கள் முழுமையான ஈமானோடு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு இடத்தை பாருங்கள், அல்லாஹு தாலா சொல்கிறான், ஃபலா தஹினு வலா தஹ்ஸனு வ அன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். கவலைப்பட வேண்டாம். முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து அல்லாஹு தாலா சொல்லுகிறான், கவலைப்பட வேண்டாம், சோர்வடைய வேண்டாம். வந்த கொடுமைகளை பார்த்து, கஷ்டங்களை பார்த்து, வேதனைகளை பார்த்து நபித்தோழர்கள் சோர்வடைந்த நிமிடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற ஆறுதல், நீங்கள் சோர்வடைய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். வ அன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். முஃமின்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதோடு நம்ம எப்படி முடிவெடுக்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் மூமின்களாக இருக்கிறோம், நாங்கள் தான் என்னது உயர்ந்தவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது ஏற்படக்கூடிய வேதனையான நிகழ்வுகளுக்கு, கஷ்டமான நிகழ்வுகளுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற ஆறுதல், ஈமானோடு இருந்தால் கவலைப்பட வேண்டாம், ஈமானோடு இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அங்க என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும் எப்ப? வபஷ்ஷிரில் முஃமினீன், முஃமின்களாக இருக்கின்றவர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இந்த இடங்களில் எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்றால், ஈமான் என்பதுதான், இறைவன் மீது நாங்கள் கொள்ளுகின்ற நம்பிக்கை என்பதுதான் இறைவனிடமிருந்து பெரிய உதவியை எங்களுக்கு கொண்டு வந்து தரும் என்கிறார்கள். அப்படி என்றால் நாங்கள் வர வேண்டிய ஒரே ஒரு முடிவு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய உதவி பின்தங்குவதற்குள்ள ஒரே ஒரு காரணம், இந்த சமுதாயத்தில் ஈமான் என்பது பூர்த்தியாக்கப்படவில்லை, முழுமை அடையவில்லை. எப்படி ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா விதிவிலக்காக சொன்னானோ அப்படி ஒரு பெர்சன்டேஜ் இருக்கலாம், ஒரு 10 வீதம், ஒரு 20 வீதம், ஒரு 30 வீதம் என்ன செய்யலாம், அது இருக்கலாம். ஆனால் இந்த சமுதாயத்திற்கே உதவி வர வேண்டும் என்றால் ஈமான் என்பது இந்த சமுதாயத்தில் போதிக்கப்பட வேண்டும், அது என்ன என்று கற்பிக்கப்பட வேண்டும், ஈமானுடைய பகுதிகள் என்ன என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஈமான் என்கின்ற பகுதி என்பதை இங்கே விளங்கப்படுத்த முடியாது என்றாலும் 2 விஷயங்களை நாங்கள் இந்த சமுதாயத்திற்குள் ஊட்ட வேண்டி இருக்கிறது. ஒன்று, எவனை நம்புகிறோமோ அவனை பற்றிய சரியான அறிவுடன் அவனை நம்ப வேண்டும். வெற்றி வருவதென்றால் இறைவன் மீது நம்பிக்கை என்பது மட்டுமல்ல, எப்படிப்பட்ட இறைவன் மீது நம்பிக்கை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இறைவன் மீது உள்ள நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், யார் அந்த இறைவன், அவனது பண்புகள் என்ன, அவனது சிபத்துக்கள் என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன, அவனை எப்படி நம்ப கூடாது, எப்படி நம்ப வேண்டும் என்றெல்லாம் என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். முதல் அம்சம் அறிவூட்டப்பட வேண்டும். இரண்டாவது, அந்த அடிப்படையில் வாழக்கூடிய முஃமினுடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும், அவனது நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், சோதனை வேளைகளில் அவனது உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்பது போதிக்கப்பட வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது போதிக்கப்படுகின்ற அமைப்பிலே இருந்தாலும் கூட ஒரு முழுமையான வடிவம் இந்த சமுதாயத்திலே காண முடிவது இல்லை, ஒரு முழுமையான வடிவம் காண முடிவது இல்லை. எப்படி, எந்த அளவுக்கு என்றால், சம்பவங்களையும் வரலாறுகளையும் விரும்புகின்ற அளவுக்கு குல் ஹுவல்லாஹு அஹத் என்கின்ற சூராவுடைய விளக்கத்தை நிறைய பேர் விரும்புவதில்லை, அந்நியர்களுக்கு சொல்லுகின்ற நேரத்திலே தவிர. ஒரு பயான் போடுங்க, சூரா இக்லாஸுடைய விளக்கம். ஏன்? அது ஏகத்துவம், அது இறைவனை பற்றி பேசுகின்ற இடம், அதுதான் இறையச்சத்தை எங்களுக்கு பேசிக்காக தர வேண்டிய இடம். ஆனால் விரும்புவதில்லை. அதன் அடிப்படையில் வாழ்ந்தவர்களுடைய சம்பவங்களை என்ன செய்வாங்க, பார்க்க விரும்புவார்கள். இந்த ரெண்டும் ஒன்று சேராத வரைக்கும், இந்த ரெண்டும் உள்ளத்திலே நிரம்பாத வரைக்கும் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, உண்மையானுடைய ஈமானுடைய பிரதிபலனை காண முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, இது நாங்கள் அடிப்படையிலே மனதிலே வைக்க வேண்டிய விஷயம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய உதவி என்பது இல்லாமல் இந்த இஸ்லாமிய சமுதாயம் எங்கும் வெற்றி பெற முடியாது. எவ்வளவு பெரிய வளம் எங்களோடு இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சக்தி எங்களோடு இருந்தாலும் சரி, ஒரு பொழுதும் என்ன செய்ய முடியாது, எங்களால் வெற்றி பெற முடியாது. ஈமானுடைய இந்த 2 மிக முக்கியமான பகுதிகள், அதாவது நாங்கள் யாரை நம்புகிறோமோ, எவனை நம்புகிறோமோ அவனை பற்றிய சரியான அறிவு, அல்லாஹ்வும் அவனது தூதரும் சொன்ன சரியான அறிவு, அகீதா என்று சொல்கிறோம். இரண்டாவது, அதன் அடிப்படையிலான வாழ்க்கை. அப்படி வாழுகின்ற ஈமான் உள்ள ஒருவன் சோதனை வேளைகளில் எந்த நிலையில் இருப்பான் என்கின்ற அந்த வாழ்க்கையை பற்றிய படிப்பினை இந்த சமுதாயத்தில் பொறுமையுடனும் நிதானத்துடனும் அவசரம் இல்லாமலும் பிஸி இல்லாமலும் படிப்பிக்கப்படுகின்ற வரைக்கும் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, அது நிறைவேற்றப்பட முடியாது. நாங்கள் நினைக்கலாம் படிப்பிக்கப்படுகிறதானே என்று. இல்லை சகோதரர்களே, படிப்பிக்கப்படுகின்றன. ஆனால் எந்த அமைப்பில் தெரியுமா? மக்களுக்கு அது கடமை தேவை என்கின்ற அமைப்பில் அல்ல. எதெல்லாம் உலகத்தில் நீங்க தேவை என்று வைத்திருக்கிறீர்களோ அதெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா, உங்களோட அன்றாட வேலைகளில் சேர்த்துக் கொள்வீர்கள்.
எதெல்லாம் தேவையில்லை எக்ஸ்ட்ராண்டு வச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் லீவ் நாளில் வச்சிருப்பீங்க. அதனால தான் போய நாளில் மட்டும்தான் பயான் நடக்கும். ஏன்? ஃப்ரீ டைமில் அவங்க பிஸி இல்லாமல் இருப்பாங்க, வருவாங்க. எக்ஸ்ட்ரா அம்சம் விளங்கிட்டா? அது படிக்க வேண்டிய அம்சம் அல்ல. டைம் இருந்தால் படிக்கலாம், டைம் இருந்தால் கேட்கலாம், டைம் இருந்தால் விளங்கலாம். டைம் இல்லாத விட்டால் நம்ம என்ன செய்யலாம்? வேற வழியை பார்க்கலாம். அப்போ அடிப்படை தேவையை விளங்கி வச்சுக்கிறோமா? அடிப்படை தேவையை உணர்ந்து வைத்திருக்கிறோமா? நோயை இப்படி அணுகுவோமா? சம்பாத்தியத்தை இப்படி அணுகுவோமா? வசதியை இப்படி அணுகுவோமா? குழந்தையை இப்படி அணுகுவோமா? இல்லை. ஏன் இதை மாத்திரம் அப்படி அணுகுறோம்? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரி தோளுடன் செய்த ஒப்பந்தம் என்ன? நீங்கள் ஒரு நாள், நான் ஒரு நாள். நான் உழைக்க போகின்ற நாளில் நீங்கள் கேட்டு செய்தியை சொல்ல வேண்டும், நீங்கள் உழைக்க போகின்ற நாளில் நான் கேட்டு செய்தியை சொல்வேன். இப்படியா நாங்கள் மார்க்கத்தை விளங்குகிறோம்? இப்படியா ஈமானை படிக்கிறோம்? இல்லை சகோதரர்களே. எங்களிடத்தில் இந்த மார்க்க அறிவு என்பதும் ஈமான் பற்றிய அறிவு என்பதும் தான் வெற்றிக்கான அடிப்படை என்றிருந்தால் நாங்கள் படுகின்ற கவலை அது சரியாக இருக்கும் அந்த இடத்தில். அதே போன்று ஈமானுடைய ரிசல்ட் எப்படி இருக்க வேண்டும் என்று தேடுகின்ற இடங்கள் சரியாக இருக்கும். இது மாறாத வரைக்கும் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? இறைவனுடைய உதவியை என்ன செய்ய முடியாது? எதிர்பார்க்க முடியாது என்பதை அடிப்படையாக நாங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் உண்மையில் இறைவன் சொல்லுகின்ற அந்த உதவிக்கு தகுதியானவர்களா என்று எங்களை அடையாளம் கண்டுகொள்றதுக்கு இறைவனே எங்களுக்கு சில வழிகளை வைத்திருக்கிறான். இறைவனே எங்களுக்கு சில வழிகளை வைத்திருக்கிறான். அந்த வழிகளில் நாங்கள் வெற்றி பெறுகிறோமா இல்லையா என்பதை நாங்களே முடிவெடுக்க முடியும். அப்படி முடிவெடுத்தால் மாத்திரம் உங்களை நினைக்கலாம், என்ன தெரியுமா? நாம் உண்மையில் இறைவனது ஈமானின் பாதையை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கலாம். அது என்ன? இந்த சமுதாயத்தில் இறைவனுடைய சுன்னாவை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எப்பொழுதும் ஈமான் என்பதை இறைவன் நம்மளுக்கு சோதனை இல்லாத சார்பான தோதுவான காலகட்டத்தில் பரிசோதனை செய்வது இல்லை. அதை வைத்து இறைவன் எவருடைய ஈமானையும் இந்த உலகத்தில் என்ன செய்யவில்லை? பாராட்டியதும் இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் மிகப்பெரிய தர்மங்கள் செய்தவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் மிகப்பெரிய தர்மம் செய்தவர்கள். அவர்களுடைய அந்த தர்மங்களை பற்றி இறைவன் குர்ஆனில் எந்த இடத்திலும் சிலாகிக்கவில்லை. ஆனால் அன்சாரிகளுடைய தர்மங்களை பற்றி அல்லாஹு தஆலா, வறுமையிலே இருந்தவர்களுடைய தர்மங்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சிலாகித்து சொல்லி இருக்கிறான். காரணம், சோதனை வேளையில் கண்ட வெற்றி. அது சோதனை வேளையில் ஈமானுக்கு சார்பாக இருந்த நிலை. அது வல்லதீன தபவ்வ உத்தார வல் ஈமான மின் கப்லிஹிம். பாருங்க அந்த வசனத்தை, வல்லதீன தபவ்வ உத்தார வல் ஈமான். இஸ்லாமிய நாட்டையும் அதே போன்று ஈமானையும் இதற்கு முன்னாலேயே பெற்றுக் கொண்டார்களே, தங்களிடம் வைத்துக் கொண்டார்களே, அவர்கள் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம். தங்களுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களை அவர்கள் விரும்புகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜதம் மிம்மா ஊது வ யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களுக்கு எது வழங்கப்பட்டிருக்கிறதோ அதில் அவர்களுடைய தேவை அவர்கள் காணவில்லை. தங்களுக்கு வந்தவர்களை அதில் தேவை இருந்தும் கூட அவர்களுக்கு வழங்குகிறார்கள். நாங்களும் தேவை இருந்து வழங்குவோம் என்று நினைக்கலாம். யாருக்கு வழங்குவோம்? தம்பிக்கு, நானாக்கு, பெரியப்பாவுக்கு, உறவுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு வழங்குவோம். எங்கிருந்தோ வந்தவர்களுக்கு வழங்குவோமா? யாரென்று தெரியாதவர்களுக்காக, கொள்கைக்காக வழங்குவோமா? அதனால் தான் அல்லாஹு தஆலா அவர்களை என்ன செய்தான்? பாராட்டினான். சகோதரர்களே, ஈமான் என்று அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் ஏன் சொல்லுகிறான்? எனவே சோதனை வேளைகள் இது அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு வணக்கம், இது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு வணக்கம், அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வணக்கம் என்பது உங்களுக்கு தெரிகிறது. ஆனால் நான் சோதிக்கப்படுகிறேன், என்னால் ஒரு போராட்டம் கொடுத்துத்தான் இதை செய்ய வேண்டி இருக்கிறது என்று இந்த உலகத்திலே என்னென்ன பட்டியலெல்லாம் வருகிறதோ அந்த இடங்களிலெல்லாம் நாம் வெற்றி பெறுவோம் என்று சொன்னால், அந்த இடங்களிலெல்லாம் எம் உள்ளங்கள் அந்த பாரத்தை, கஷ்டத்தை தாண்டி நிற்கும் என்று சொன்னால், நாங்கள் ஈமானது பாதையை கடந்து கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தம். சகோதரர்களே, இறைவனின் பக்கம் நடை போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தம். அதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அஹஸிபன் நாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மக்கள் நினைத்துக் கொண்டார்களா அவர்கள் சோதிக்கப்படாமல் விடப்படுவார்கள் ஆமன்னா என்று சொன்னதனால், ஈமான் கொண்டோம் என்று சொன்னதனால் சும்மா விடப்படுவார்கள் என்று நினைத்துக் கொண்டார்களா? அன்புள்ள சகோதரர்களை, அல்லாஹ் கேட்கின்ற கேள்வி,
அதே போன்று அதாவது அப்ப ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பஸாஉ வல்லர்ரா வஸுல்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூலு வல்லதீன ஆமனூ மா மதா நஸ்ருல்லாஹ். எப்படி அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் நினைத்தீர்களா முன் சென்றவர்களுக்கு வராத வந்த கஷ்டங்கள் உங்களுக்கு வராமல் சொர்க்கம் நுழைந்து விடலாம் என்று நினைக்கின்றீர்களா? அப்படி இல்லை. அவர்களுக்கு எந்த அளவுக்கு சோதனை வந்தது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களை நம்பி அவர்களும் அலைக்கழிக்கப்பட்டார்கள். மத்தா நஸ்ருல்லாஹ். இப்ப நாங்க கேட்கிறோமே அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும் என்று சொல்லி, அவர்கள் பலமானவர்கள், ஈமானால் நிரம்பியவர்கள், போராட்டத்துக்கு தகுதியானவர்கள். ஆனால் கேட்டது என்ன? நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கேட்டார்கள். அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி மிகவும் அண்மையில் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அன்புள்ள சகோதரர், அல்லாஹ்வுடைய சுன்னா, அல்லாஹ்வுடைய உதவி என்பது ஈமானால் வரும் என்றால், ஈமான் என்பது சோதனை வேளைகளில் தான் நிரூபிக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல் மர்அ யுப்தலா அலா கத்ரி தீனிஹி, அவரவருடைய மார்க்கத்தின் அளவுக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் சோதிக்கப்படுவார்கள். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சொல்றான்? இஸ் கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், எனக்கு கட்டுப்படு என்று அல்லாஹ் அவருக்கு சொன்ன பொழுது நான் கட்டுப்பட்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். சொன்னதற்காக அல்லாஹ் சோதித்த சோதனைகளை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். கட்டுப்பட்டேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் விடமாட்டான், சோதனைகளை சொல்லி காட்டுகிறான். எப்படி என்றால், இப்பொழுது நான் ஒரு நிலையை உங்களுக்கு சொல்லுகிறேன். மக்காவில் கடுமையாக கொடுமைப்படுத்தப்பட்ட நபித்தோழர்கள், அவர்களில் சிலர் எல்லோருமே எதிர்பார்த்தார்கள் அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய வெற்றி எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ் தஆலா அனுமதி வழங்கவில்லை யுத்தத்திற்கு. மதீனாவுக்கு போனார்கள். அந்த நேரத்தில் பத்ர் யுத்தம் என்கின்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. யுத்தம் கடமையாக்கப்படுகின்ற அளவுக்கு மாறுகிறது. அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? காலு ரப்பனா லிம கதப்த அலைனல் கிதால், ஏன் இறைவா எங்களுக்கு யுத்தத்தை கடமையாக்கினாய் அப்படின்னு கேட்டாங்க. எல்லோரும் இல்லை, இதான் நம்மட நிலையும். ஈமானில் பலகீனம் இருந்தேன்னு வைங்க, இப்போ ஒன்றும் நடக்கல, அதனால எப்போ உதவி செய்யணும் அப்படி இப்படின்னு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பஷாரத், ஒரு நன்மாராயம் கிடைக்கிறது என்று வையுங்கள். முஸ்லிம் சமுதாயத்துடைய நாடுகள் எல்லாம் ஒன்றுபட்டு வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இனி அந்த பயணித்துக் கொண்டிருக்கிற நிமிடம் எப்படி இருக்கும்? முஸ்லிம்கள் உலகம் பூரா சோதிக்கப்படுவார்கள். முஸ்லிம்கள் உலகம் பூராக சோதிக்கப்படுவார்கள். ஏன்? இப்ப அடுத்தது நம்ம நாடு, அடுத்தது அவண்ட நாடு, அடுத்தது இவர நாடு என்று வருமே. அப்ப என்ன சொல்லுவோம் தெரியுமா? இவங்க சரி வர மாட்டாங்க, குழப்பிட்டாங்க, குட்டையை மாத்திட்டாங்க, எல்லாம் நிறமையாகிட்டு பாருங்க, இங்கே வாழையெல்லாம் அங்கேயும் வாழை. ரப்பனா லிம கதப்த அலைனல் கிதால், ஏன் எங்களுக்கு யுத்தத்தை நீ கடமையாக்கினா என்று நாங்கள் சொல்வோம் என்றால், ஹிஜ்ரத் செய்தவர்கள், தியாகம் செய்தவர்களில் சிலர் அந்த வார்த்தையை உபயோகித்தார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? மனிதன் சோதனை வேளைகளில் தான் தனது ஈமான் சோதிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அல்லாஹ் உதவியை ஆரம்பித்து விட்டான்னு வையுங்கள், இந்த சமுதாயத்துடைய பலகீனமான நெஞ்சங்கள் தெளிவாகிவிடும். யார் யார் பலகீனம்? உதவி எல்லாரும் விரும்புவாங்க, ஆனால் போராட்ட களத்தில் ஒரு சிலர் தான் இருப்பார்கள். உதவி எல்லோரும் விரும்புவார்கள், யுத்த களத்தில் ஒரு சிலர் தான் இருப்பார்கள். இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இப்போ உதவி வந்துவிட்டது, இதோ வெற்றியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் என்று வையுங்கள், நிறைய பேர் அங்கலாய்ப்பார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அதாவது நபியை அல்லாஹ் வீட்டை விட்டு வெளியேற்றினானே, இத் அக்ரஜக ரப்புக அத மின் பைத்திக பில் ஹக் வ இன்ன ஃபரீகம் மினல் முஃமினீன லகாரிஹூன் யுஜாதிலூனக ஃபில் ஹக் பஅதமா தபய்யன லஹும் கஅன்னமா யுசாகூன இலல் மௌத் வ ஹும் யன்துரூன். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், உங்களை அல்லாஹ் தஆலா அவங்களோட வீட்டில் இருந்து யுத்தத்துக்காக வெளியாக்கினானே, அந்த வெளியாக்கின நேரம் முஃமின்களில் ஒரு கூட்டம் என்ன செய்தார்கள்? அதை வெறுத்தார்கள். யாரு? மூமின்களில் ஒரு கூட்டம், முனாபிக்கீன்கள் அல்ல. எப்படி வெறுத்தாங்க தெரியுமா? உங்களோட சண்டை பிடிச்சாங்க, இது வானா இப்படி வானா அப்படி வானான்னு என்ன செய்தார்கள்? உங்களோடு போராடினார்கள், வாதம் செய்தார்கள். அவர்கள் மரணத்தின் பக்கம் பார்த்து கொண்டிருக்கவே இழுத்து செல்லப்படுகிறார்கள் என்பது போன்று பயந்தார்கள். அதே போல அல்லாஹ் தஆலா சொல்றான், வஇத் யஇதுகுமுல்லாஹு இஹ்தா தாயிஃபத்தைனி அன்னஹா லகும் வ தவத்தூன அன்ன கைர ذات ஷௌகதி தகூனு லகும். ரெண்டு வாக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஒன்று வியாபார வெற்றி, அந்த வியாபார கூட்டத்துடைய வெற்றி, அல்லது பத்ர் யுத்த வெற்றி. எதை விரும்பினாங்க? அதைத்தான் விரும்பினாங்க. வியாபார கூட்டத்தில் வெற்றியை விரும்பினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கஷ்டமானதை விரும்பினான். ஏன்? அதுல வெற்றி பெற்றாதான் உங்களோட பேர் என்ன செய்யும்? இஸ்லாமிய சமுதாயம் வளருவதற்கு சார்பாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உதவியை நாடிக்கொண்டிருக்கிறோம். உதவி வர ஆரம்பித்தது என்றால் சோதனை இல்லாம வராது, போராட்டம் இல்லாம வராது, உயிரிழப்பு இல்லாம வராது, குழந்தைகளுடைய மரணங்கள் இல்லாமல் வராது, எல்லாம் சேர்த்து தான் வரும்.
வருகின்ற நேரத்தில் பின்னடைகின்ற மக்களாக நாங்கள் இருப்போமா இல்லையா என்பதை இப்பொழுது நாங்கள் கண்டு கொண்டிருக்கக்கூடிய சோதனைகளிலே முடிவெடுத்து விடலாம். இப்பொழுது நாங்கள் கண்டு கொண்டிருக்கக்கூடிய சோதனைகள் முடிவெடுத்து விடலாம். அன்புள்ள சகோதரர்களே, சில செய்திகளை சொல்லி நான் எனது உரையை முடிக்கிறேன். புரிந்து கொள்ள வேண்டும், சோதனை, ஈமானுடைய சோதனை இருக்கிறது, அது எங்களுக்கு எதெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் வளமாக தந்திருக்கிறானோ, அழகை ஒருவருக்கு அல்லாஹ் வளமாக கொடுத்திருப்பான், அறிவை கொடுத்திருப்பான், அந்தஸ்தை கொடுத்திருப்பான், பணத்தை கொடுத்திருப்பான், சமூக கௌரவத்தை, பதவியை கொடுத்திருப்பான். எல்லா வகையிலும் இந்த உலகத்தில் எதெல்லாம் இறைவனது நியமத்துக்களாக, அருட்களாக எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றனவோ அத்தனையும் அல்லாஹ் சோதனை களத்தில் நிறுத்துவான். ஒரு கட்டம் இல்லாது விட்டால் இன்னொரு கட்டத்தில் வரும். அந்த இடத்தை நாங்கள் போராடி தாண்டுவோம் என்றால், இப்படி போனா ரிசல்ட் எப்படி வருமோ, அப்படி போனா எப்படி வருமோ என்று யோசித்து அதில் தோல்வி அடைந்தோம் என்றால் ஈமானில் சோதனையில் நாங்கள் வெற்றி பெறவில்லை. அன்றாடம் எங்களை சோதனைகள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. இறைவன் பக்கமா, இந்த உலகத்தின் ஆசாபாசங்களின் பக்கமா என்கின்ற சோதனைகளில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் வெற்றி பெறுகிறோமோ அங்கெங்கெல்லாம் இறைவனது உதவிக்கு தகுதியானவர்களாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் தூரமானவர்களாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் சுஜூதில் பர்மாவுக்காக, பலஸ்தீனுக்காக, சிரியாவுக்காக கண்ணீர் வடிக்கின்ற நேரம் நீங்கள் அந்த உதவிக்கு தகுதியானவர்களா இல்லையா என்பதையும் கொஞ்சம் பரிசோதித்துக் கொள்ளுங்கள். இந்த உதவிக்கு நான் தகுதியானவனா? இறைவன் எனக்கு உதவி தர நினைத்தால், எனக்கு ஒரு வாய்ப்பை தர நினைத்தால் நான் நெருக்கமானவனா? நான் உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு தகுதியாக இறைவனிடத்தில் துஆ கேட்கிறேன். நான் ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கின்ற நிலையில் இருக்கிறேனா? ஒரு பொய்யை விட்டு கொடுக்கின்ற நிலையில் இருக்கிறேனா? ஒரு உயிரை விட்டு கொடுக்கக்கூடிய தகுதியில் இருக்கின்ற நான் ஒரு தொலைக்காட்சியை விட்டு கொடுக்கின்ற நிலையில் இருக்கிறேனா? ஒரு நாடகத்தை விட்டு கொடுக்கின்ற நிலையில் இருக்கிறேனா? ஒரு தர்மம் செய்கின்ற நிலையில் இருக்கிறேனா என்று பாருங்கள். உயிரை விட்டு கொடுப்பேனா? ரப்பனா லிம கதப்த அலைனல் கிதால், ஏன் யுத்தத்தை கடமையாக்கினா என்று கேட்கக்கூடிய நிலைமைக்கு மாறிவிடக் கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்காக செய்த தியாகம் செய்த நபி, அந்த தோழர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு நேரம் யப்ன சௌதா, ஏ கருப்பியின் மகனே என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மனிதன் கோபப்படக்கூடியவன், அவசரத்தில் சொல்லுகிறார். அந்த நேரத்தில் பிலால் இப்னு அபி ரபாஹ் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இப்படி அவர் என்னை தாயை கொண்டு இந்த மாதிரி என்ன செஞ்சிட்டாரு சொல்லிவிட்டார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து, ஐயர்தஹு பி உம்மி, அவர் தாயை சொல்லி குறை சொன்னீர்களா? இன்ன கம்ரஉன் ஃபீக ஜாஹிலியா, எப்படி நீங்க உங்கள்ட்ட ஜாகிலியத் குணம் இருக்குது அபூதர்ரே, உங்களிடத்தில் ஜாகிலியத் இருக்கிறது என்று சொன்னவுடன் எப்படி துடிதுடித்து போனார்கள். எங்களுக்கு இது போன்று 1000 வார்த்தைகள் சொல்லப்பட்டாலும் இதுவும் சொல்லுவேன், இன்னும் சொல்லுவேன், அவன் செஞ்ச வேலை தெரியுமா என்று நியாயம்தான் சொல்லுவோமே ஒழிய, இது நபியுடைய வார்த்தை என்கின்ற மரியாதை உள்ள, ஈமானி உள்ள உள்ளங்கள் இன்று குறைவாக இருக்கிற சகோதரர்களே. இன்ன கம்ரவுன் ஃபீக ஜாஹிலியா, ஜாகிலியத்துள்ள மனிதர் என்று சொன்னப்பட்டவுடன் அந்த அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் பட்ட வேதனை இருக்கிறதே. பிலாலை காணும் பல பொழுதுகளில் அவர் நிலத்தில் தலையை வைத்து தனது கன்னத்தை காட்டி, பிலாலே இங்கே மிரியுங்கள், நான் சொன்னதற்கு பரிகாரமாக இருக்கட்டும் என்று பலமுறை கேட்பார்கள். அந்த நேரத்தில் பிலால் அவர்கள் கண்ணீர் வடி தழுவார்கள். யக்ஃபிருல்லாஹு லக யா அபூதர், அபூதர்ரே, அல்லாஹ் உங்களது பாவத்தை மன்னிக்கட்டும். உங்களோட கன்னத்தை ஒரு நாளும், இறைவனுடைய பாதையில் ரத்தம் தோய்ந்த கன்னத்தை நான் ஒரு நாளும் மிதிக்க மாட்டேன். ஃபயக்தனிகான் வயப்கியான், முஆனகா செய்து கண்ணீர் விட்டு அழுவார்கள். ஒரு பிரச்சனை அவர்களை சகோதரத்துவத்துக்கு அதிகரிக்க செய்தது. எங்கட பிரச்சனைகள் சகோதரத்துவை பிரிக்க செய்ய, அவன் பிரச்சனை வந்ததா இல்லையா? பிரச்சனை வந்தது. ஆனால் அதற்கு பின்னால் ஏற்பட்ட ஒற்றுமை இருக்கிறதே, பழைய காலத்தை விட அதிகம் என்பதை காட்டுகிறோம். காரணம், அப்படித்தான் ஈமான், அப்படித்தான் ஈமான் என்பது இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரியப்பா ஹாரிஸ், அவருடைய மகன் அபு சுஃபியான், இந்த அபு சுஃபியான் அல்ல, வேறொரு அபு சுஃபியான், அந்த அபு சுஃபியான் இப்னுல் ஹாரிஸ் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஏஜுக்கு கிட்டத்தட்ட ஒன்றாக இருந்தவர்கள். அவர்தான் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நபியர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அவர் ஏற்கவில்லை. நபியர்களை எதிர்த்தார்கள், வசைபாடினார்கள், கவிதையால் நபியர்களை நையாண்டி செய்தார்கள், நபியர்களை வஞ்சித்தார்கள். எந்த வரைக்கும்? மக்கா வெற்றி வரும் வரைக்கும் அவ்வளவு எதிரியாக மாறினார் இந்த அபு சுஃபியான். நபி அவர்கள் மக்காவுக்கு வெற்றி வாகை சூடி வரப்போகிறார்கள் என்று தெரிந்தவுடன் என்ன சொன்னார் தெரியுமா? மனைவி அழைத்து, நபி இப்பொழுது மக்கா பிடிக்க போறாரு, இனி எங்களுக்கு இங்க இருந்து வேலை இல்லை, எங்கேயா போயிடுவோம் என்று சொன்னார். அந்த நேரத்தில் அவருடைய மனைவி சொல்றாரு, ஏன் இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற நிலைமை உங்களுக்கு வரவில்லையா? ஏற்றுக்கொண்டால் என்ன என்று கேட்டார்கள். உள்ளத்திற்குள் ஈமான் நுழைகிறது. நுழைந்த அடுத்த கணம் அவர்கள் மாறிய மாற்றங்கள் இருக்கிறதே சகோதரர்களே, வரலாற்றில் ஆச்சரியமிக்க பதிவுகள் சகோதரர்களே. அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளுவோம் என்று நினைத்த அந்த நிமிடத்தில் இருந்து
முடிவெடுக்கிறார். தன் மகனை முகீரா அல்லது நௌஃபல் அல்லது ரபியா மூன்றில் ஒரு மகனை அழைத்துக் கொண்டு அவர் மதீனாவுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அபுவா என்ற இடத்திலே வைத்து அவர்களை சந்திக்கிறார்கள். சந்திப்பதற்கு முன்னால் இவர்கள் எங்களை கண்டுவிட்டால் கொலை செய்து விடுவார்களோ, நான் பரம எதிரியாக இருந்திருக்கிறேன் என்ற பயத்தின் காரணமாக ஒளிந்து ஒளிந்து என்ன செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற இடத்தை தேடி வருகிறார்கள். நபியர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். இவர்களையும் நபியர்கள் மன்னித்து விடுவார்கள். ஆனால் தனது குடும்பத்தில் தனக்கு சார்பாக தனது நம்பிக்கையை நேர்மையை பார்த்து நின்ற ஒருவர் என்னை வசைபாடினார் என்று நினைக்கின்ற நபியுடைய உள்ளத்தில் ஆத்திரம் எழுகிறது. நபியர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். அந்த பக்கத்தால வாராரு, இந்த பக்கம் திருப்பிக்கினாங்க. முன்னால வராரு, குனிந்து கொண்டார்கள். நபியர்கள் பார்க்க விரும்பவில்லை. இவ்வளவு நாளும் அகங்காரமோடு இருந்தவர் நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன் இதனடா முகத்தை திருப்பிக்கின்றார் என்று சொல்லி ஓடவில்லை. ஈமான் சகோதரர்கள் வந்து உண்மையாக வந்துட்டாங்க. அவர் தடுமாறுகிறார். கடைசியில் அன்சாரிகள் முகத்தை திருப்பிக்கிறாங்க, முஹாஜிரின்கள் முகத்தை திருப்பிக்கிறாங்க. இதன் காரணமாக ஒரு அன்சாரி என்ன செய்யறாருன்னா, இப்படி எல்லாம் இருந்த நீதானே முதலா இஸ்லாத்துக்கு வந்திருக்கணும் என்றெல்லாம் கண்டிக்க ஆரம்பித்தவுடன் அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் அப்பாஸ் அதாவது தனது பெரியப்பா அல்லது சாச்சாவிடத்தில் மறுபடி போறார். போய் அவர் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்று வந்திருக்கிறேன், அவர் முகத்தை திருப்புவானான்னு சொல்லுங்க, என்னைய கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள், மன்னிக்க சொல்லுங்கள் என்று கெஞ்சுகிறார்கள். அப்பாஸ் எல்லாம் சொல்லுகிறார்கள், நபி அவர்களுக்கு மேலாக நான் எதுவுமே இந்த இடத்துல என்ன செய்ய முடியாது. அடுத்தது எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அபூ சுஃபியான், அலி, முஹம்மத் இவங்க எல்லாம் ஒரே தரத்தில் உள்ளவங்க, ஒரே தந்தைமாருடைய பிள்ளைகள், அதாவது பெரியப்பா சாச்சாவுடைய பிள்ளைகள். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, போய் பேசுங்க ரசூல் அங்கட்டேன்றாங்க. முடியாது, நபியர்களுடைய வார்த்தைக்கு மேலால் எனக்கு மேலதிகமாக பேச முடியாது என்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, கண்ணீர் வடிக்கிறார்கள், அழுகிறார்கள். கடைசியில் போய் சொல்லுகிறார்கள், அந்த அன்சாரியுடைய பேச்சை நிறுத்துமாறு சொல்லுங்கள், அவர் அனைவரையும் எனக்கு எதிராக திருப்புகிறார் என்று சொன்னாங்க. கடைசியில் அவர்கிட்ட பேசி அவரை வாயை மூட வச்சார். ரசூலுல்லாஹ் பேசவே இல்லை. மக்காவுக்குள் நுழைகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கூடாரம் அடிக்கிறார்கள். கூடாரம் அடித்த நேரத்தில் அங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப வெளியே வருவாங்களோ அவருடைய கருணை பார்வை தன்னை பற்றி வர வேண்டும் என்பதனால் தன் குழந்தையோடு முன்னால போய் நிற்பாங்க, தன் பிள்ளையோடு முன்னால போய் நிற்பாங்க. நபி அவங்க வெளியே வந்தனே அவரை தான் முதலா காணுவாங்க. பார்க்க மாட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். பல முறை பல கூடாரங்களுக்கு முன்னால் அப்படியெல்லாம் நிற்கிறார், சரி வரவில்லை. வேதனையின் உச்சகட்டத்தை அடைந்த அபூ சுஃபியான் இப்னுல் ஹாரிஸ் என்ன சொன்னார் தெரியுமா, நபி அவர்கள் என்னை இரக்க பார்வையோடு பார்க்காது விட்டால் நான் இந்த பூமியில் எங்கேயாவது திரிஞ்சு எனது பிள்ளைகளோடும் மனைவியோடும் இறந்து விடுவேன், பசியில தாகத்தில இறந்து விடுவேன் என்று சொன்னார்களே ஒழிய இவ்வளவு நாளும் எதிர்த்தது போன்று எதிர்ப்பேன் என்று சொல்லவில்லை. அன்புள்ள சகோதரர்களை, ஈமான் எப்படி அவர்களுடைய உள்ளத்திலே தாக்கம் செலுத்திருக்கிறது பாருங்கள். கடைசியில் ஹுனைன் யுத்தம், நபியர்கள் அதுவரைக்கும் பார்க்கல. ஹுனைன் யுத்தத்தில் அரபுகள் முடியுமான அளவுக்கு கிரௌடை திரட்டி தக்கீபுடைய தலைமையில் யுத்தம் செய்தார்களே ஹுனைன் என்ற இடத்தில், அந்த இடத்தில் நிறைய முஹாஜிர்கள் நிறைய அன்சார்கள் வெறுண்டு திரும்பி ஓடினார்கள். திரும்பி ஓடுகின்ற நேரத்தில் நபி அவர்கள் அந்த நேரத்தில் பார்க்கிறார் அபூ சுஃபியான், பார்த்து விட்டு சொல்ற அந்த கிரௌடை பார்த்துட்டு, இதுதான் நாள், நான் இவ்வளவு காலம் இஸ்லாத்திற்கு எதிராக செய்த அநியாயங்கள் அட்டூழியங்களுக்கு பரிகாரம் கொடுக்கின்ற நாள், நான் இன்று மரணிக்க போகிறேன். இன்னி லஉஹிப்பு அன் அமூத தூன ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களை பாதுகாத்து நான் மரணிக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி நபி அவர்களுக்கு பக்கத்தில் முன்னோறிக்கொண்டே போனார்கள். எல்லோரும் ஒதுங்குகின்ற நேரத்தில் வலதுபுறத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இடதுபுறத்தில் அபூ சுஃபியான் இப்னுல் ஹாரிஸ் நபி அவருடைய ஒட்டகத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் முன்னேறி கொண்டு போகிறார்கள். அனன் நபீலா கதிப் அன் அப்துல் முத்தலிப், நான் நபி பொய்யன் அல்ல, அப்துல் முத்தலிபுடைய பேரன் என்று நபி அவர்கள் சொல்லிக் கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அந்த கடிவாளங்களை பிடித்து வாளோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் அபூ சுஃபியான். முகம் கவசம் அணியப்பட்டிருந்ததால் நபி அவர்கள் திரும்பி அப்பாஸ் இடத்திலே கேட்கிறார்கள், யார் இவர், இவர் யார் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது சொல்கிறார்கள், உங்களது பெரியப்பாவின் மகன் அபூ சுஃபியான். நபி அவர்கள் முகத்தை திருப்பினார்கள், சிரித்தார்கள். யக்ஃபிருல்லாஹு லக யா அபா சுஃபியான், அபூ சுஃபியானே அல்லாஹ் உங்களது பாவத்தை மன்னிப்பானாக, தகத்தம் முன்னுக்காக என்று சொன்னார்கள் நபி அவர்கள். அந்த வார்த்தை அபூ சுஃபியானுடைய உள்ளத்திலே ஏற்படுத்திய தாக்கம் இருக்கிறது. மஹப்பத்துன் நபி, நபி அவர்கள் என்னை நேசித்தார்கள் என்கின்ற அந்த தாக்கம் அவரை அதாவது உயிர் கொடுத்து போராட செய்தது. கடுமையாக யுத்தம் செய்தார்கள். அந்த இடத்தில் அவர் ஷஹீதாக்கப்படாது விட்டாலும் பல காயங்களுக்குன்னார்கள், கடுமையாக யுத்தம் செய்தார்கள் சகோதரர்களே. அதனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், படிப்பினை பெற வேண்டும். ஈமான் என்பது மரணமா வாழ்வா என்பதற்கு இடையிலான போராட்டம். துருக்கி அதாவது இஸ்தான்புலுடைய எல்லையில் வைத்துக் கொண்டு முகமது அல் ஃபாத்திஹ் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த உஸ்மானிய கலீஃபா அதாவது இஸ்தான்புலுடைய தலைவரை பார்த்து கடிதம் எழுதுகிறார். அந்த எழுதுகின்ற வயதில் எத்தனை வயது தெரியுமா அவருக்கு? 22 வயது இளைஞர்.
உஸ்மானிய சாம்ராஜ்யத்தின் ஹலீஃபா முஹம்மது அல் ஃபாத்திஹ் எப்படி எழுதுகிறார் தெரியுமா? நீங்கள் சரண்டர் ஆகுவீங்க என்று சொன்னால் அது சிறந்தது என்று எழுதுகிறார்கள். அவர் பதில் எழுதுகிறார், நான் போராடி மரணிக்க தயார், சமாதானம் பேச தயாராக இல்லை. அந்த நேரத்தில் முஹம்மது அல் ஃபாத்திஹ் என்ன பதில் எழுதினார் தெரியுமா? ஹசனன், நல்லது. சயகூனுலி அம்மா கரீபின் ஃபீஹா அர்ஷ் அவ் யகூனுலி ஃபீஹா கப்ர். அப்படியா? நல்லது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒன்று அங்கே சிம்மாசனம் இருக்கும், அல்லது எனக்கு அங்கே கபிரிஸ்தான் இருக்கும் என்று சொன்னார்கள். ரெண்டில் ஒன்று என்று சொல்லி யுத்தம் செய்த வரலாற்று பதிவுகள் ஈமானிய அடையாளங்களை தான் காண முடிகிறதே ஒழிய அவர்களது உள்ளத்திலே இறைவன் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை தான் காண முடிகிறதே ஒழிய இந்த காலத்தில் அதை எங்களால் வெளிப்படையாகவும் காண முடியவில்லை, செயல்பாடுகளிலும் காண முடியவில்லை என்பதுதான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் மற்றவர்களை திருத்துவதற்கு முன்னால் நான் என்னை, நீங்கள் உங்களை இந்த மாற்றத்தின் பக்கம் நடைபோட வைப்போம் என்றால், சோதனையான கட்டங்களில் எங்களை கொஞ்சம் அடையாளம் கண்டுகொள்வோம் என்றால், அல்லாஹ்வுடைய உதவிக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது மிகவும் தகுதியானவர்களா இல்லையா என்று நாமே எம்மை பரிசோதித்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட நல்ல மனமுள்ள, ஆர்வப்படக்கூடிய, உள்ளமுள்ள, இறைவனுக்காக போராடக்கூடிய மனதுள்ள மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.